மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக பெண்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். மக்களின் முதல்வரிடம் இருந்து ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களை யாராலும் பிரிக்க முடியாது என்பதை ஸ்ரீரங்கம் தேர்தல் முடிவு நிரூபிக்கும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட அம்மா மண்டபம், மேலூர், வடக்கு வாசல், சித்திரை வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற நலத்திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா வாக்கு சேகரித்தார். அமைச்சர்கள் திரு MC சம்பத், திரு BV ரமணா, கழக வேட்பாளர் திருமதி S வளர்மதி மற்றும் கழக நிர்வாகிகளும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அடுத்த வருஷம் நாங்க 234 தொகுதியில ஒரு தொகுதி விட்டு கொடுக்கிறோம். எங்க அம்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முதல்வர். சர்க்காரியா கமிஷன்ல இருந்து 2G ஊழல், மேம்பால ஊழல், மீத்தேன் ஊழல், கலைஞர் டிவி கேஸ், சன் டிவி அராஜகம், போலி உண்ணாவிரதம், நம்ம தமிழக மீனவர்கள் சிறைக்கு போகும்போது வேடிக்கை பார்த்ததால பதவியில இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் தான் குடும்பம் தான் கட்சி, தமிழ்நாடு தன் குடும்ப சொத்துன்னு நினைச்சு வாழ்ந்த சுயநலம் பிடிச்ச கருணாநிதியோட குடும்ப திமுக எங்க? தமிழ்நாடு தான் தன் குடும்பம், தமிழ்நாட்டு மக்கள் தான் தன் சொந்தம்னு நினைச்சு அல்ல அல்ல குறையாமல் அன்பை அள்ளி அள்ளி தரும் அக்ஷய பாத்திரவாய், காவேரி தண்ணிய கொண்டு வந்த காவேரி தாயாய், புரட்சி தலைவியாய், தங்க தாரகையாய், தமிழக தாயாய், நம்ம அம்மாவாக நம்மள வழிநடத்தும் புரட்சி தலைவி அதிமுக எங்க? நல்ல திட்டங்களை தீட்டி காவேரிய கொண்டு வந்து வீரத்தை காட்டி நம்மளுக்கு நல்லாட்சி தந்தது நம்ம அம்மா. நம்ம அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் திருமதி வளர்மதி அவர்களை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஸ்ரீரங்கம் கீழவாசல், பாரதி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர் உள்ளிட்ட இடங்களில் அஇஅதிமுக மகளிரணி செயலாளர் திருமதி சசிகலா புஷ்பா MP மற்றும் நட்சத்திர பேச்சாளர் நடிகை விந்தியா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். கம்பரசம்பேட்டை, அந்தநல்லூர், அல்லூர் உள்ளிட்ட இடங்களில் கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் செந்தில் மற்றும் அமைச்சர் திரு KA ஜெயபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். முத்தரச்சநல்லூர் பகுதியில் நடிகர் செந்தில், அமைச்சர் திருமதி ப வளர்மதி மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். ஜியபுரம் கடைவீதி பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அமைச்சர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம், நடிகர் செந்தில் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். பெருகுமணை பகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கழக நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அம்மா வந்து நாடு செய்வாங்க, கருணாநிதி அவங்க வீட்டு செய்வார். காவிரியை பத்தி பேசினாரா? அம்மா பேசினாங்க, தண்ணி போய்கிட்டு இருக்கு. முல்லை பெரியார பத்தி பேசினாரா? அம்மா பேசினாங்க, தண்ணி போயிட்டு இருக்கு. இவரை பேச சொல்லுங்க. டிவி கூட அங்க இருக்கு, அவன் அடிப்பான், அதனால பேசவே மாட்டாரு. இனாம்குளத்தூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வெள்ளிவாடி பகுதியில் அமைச்சர் திரு நத்தம் R விஸ்வநாதன், வக்ஃபு வாரிய தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் மற்றும் கழக நட்சத்திர பேச்சாளர் திருமதி அனிதா குப்புசாமி உள்ளிட்டோர் கழக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பார்வை எப்போதுமே தொலைநோக்கு பார்வை. நாளுக்கு நாள வேற கட்சிகளில் இருந்து, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுகவிலிருந்தே நம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு எல்லோரும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே இருக்க போறதில்ல. 2016 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நம் புரட்சி தலைவி